என்சிபி துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் மீதான புகார் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது குறித்த விவரங்கள். வணக்கம். ஜாஃபர் சாதிக் வழக்கு தொடர்பாக தொடர்ந்து ஞானேஸ்வர் என்சிபியின் துணை இயக்குநராக இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் சிங் தான் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார். குறிப்பாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட போதும் ஜாஃபர் சாதிக் தொடர்பான விசாரணை, ஜாஃபர் சாதிக் தொடர்பான சோதனை என பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்ட மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குநராக இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் சிங் தான் இந்த விசாரணை பேட்டி அளித்து வருகிறார். இந்த 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக தொடர்ந்து பேட்டி அளித்து வரும்போது அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஞானேஸ்வர் சிங் மீது ஒரு புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜாஃபர் சாதிக் பிப்ரவரி 15ஆம் தேதி தலைமறைவாகிவிட்டதாகவும் கூறும் அதே சமயம் சென்னையில் பிப்ரவரி 21ஆம் தேதி ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். ஆனால் பேட்டியின் போது அதனை மறைத்திருக்கிறார். இது போன்ற விவரங்களை தெரிவித்து மத்திய உள்துறை செயலாளருக்கும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் தலைமை இயக்குநருக்கும் புகார்கள் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பெயரில் இந்த விவகாரத்தில் துணை தலைமை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் எதிராக அவர் இணையான பொறுப்பில் இருக்கக்கூடிய மேற்கு மண்டல துணை தலைமை இயக்குநர் மணிஷ்குமார் தலைமையிலான விசாரணை குழுவை அமைத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தற்போது சூடுபிடித்திருக்கிறது. ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் தொடர்பான விசாரணை நடத்தப்பட்ட வந்த நிலையில் தற்போது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்வதற்கான அனைத்து வேலைகளும் ஈடுபட்ட சமயத்தில் தற்போது ஞானேஸ்வர் சிங் மீது ஒரு புகாரானது எழுப்பப்பட்டிருப்பது, அதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கையின் பேரில் அதே அவரது பொறுப்பில் இருக்கக்கூடிய மற்றொரு அதிகாரி விசாரணை நடத்த இருக்கிறதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.